சுவாமிமலையில் மழை நின்றதால் தேர் பவனி நடைபெற்றது. ஆனால் மின்கம்பத்தில் தேர் சிக்கியதால் பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து பேச நம்முடன் இணைந்துள்ளார் செய்தியாளர் விவேக் ராஜா. விவேக் ராஜா, மின் வயர்ல தேர் சிக்கினதுனால பக்தர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அங்க என்ன மாதிரியான ஒரு சூழல் நிலவுது? பக்தர்கள் அனைவரும் பாதுகாப்பா இருக்காங்களா? அங்க இருக்கக்கூடிய நிலவரம் பத்தி சொல்லுங்க. அது அறுபடை வீடுகளில் நான்காம் படை வீடான சுவாமிமலை கோயிலில் திருக்கார்த்தையொட்டி இந்த தேரோட்டமானது நடைபெற்று வருகிறது. முன்னதாக கனமழை பெய்து வருவதன் காரணமாக தேரோட்டம் ரத்து செய்யப்படுவதாக முதலில் அறிவிக்கப்பட்டது. பின்னர் மழை லேசாக விட்டதன் அடிப்படையில் சுவாமி அம்பாளை தேரின் மேல் ஏற்றிவிட்டு லேசாக தேரை இழுத்த பின்பாக தேரோட்டம் அதோடு நின்றுவிடும் என முதலில் அறிவிக்கப்பட்டது. பின்னர் மழை விட்டதன் பிறகு தேரை இழுத்துச் செல்லலாம் அப்படின்னு என்ற அடிப்படையில் தேரை வேகமாக இழுத்துச் சென்றனர். இந்த நிலையில் தேரின் கிழக்கு ரத வீதியில் உள்ள மின்கம்பத்தின் மீது தேரோட முட்டியதில் பலகைகள் முழுவதும் உடைந்து அந்த அலங்கார வளைவுகள் அனைத்தும் உடைந்தன. தீயணைப்புத்துறை தரப்பிலும் காவல்துறை தரப்பிலும் தேரை மெதுவாக இழுத்து விட்டு நிலையிலே நிறுத்திக்கலாம், தொடர்ந்து மழை பெய்யும் பட்சத்தில் தேரை இவ்வளவு தூரம் முழுவதுமாக இழுப்பது சாத்தியமற்றது என பலமுறை நிர்வாகத்திடம் தெரிவித்தும் அவர்கள் இந்த தேரை இழுத்து வருவதை முடிவு செய்து மிகவும் தவறானது என்பதை அவர் முன்வைக்கின்றனர். அதிர்ஷ்டவசமாக மின் அனைத்தும் நிறுத்தப்பட்டதால் பெரும் அசம்பாவித சம்பவம் தவிர்க்கப்பட்டுள்ளது. தற்போது அந்த தேரை நிலைக்கு கொண்டு வருவதற்காக ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் தேரை தள்ளி கொண்டு சென்று வருகிறது. நல்வாய்ப்பாக எந்த அசம்பாவிதமும் நடக்கல அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விவேக் ராஜா.